6/3/1962 விடுதலையினுடைய தலையங்கம். அதனுடைய தலைப்பு வந்து மைனாரிட்டி சமுதாயம். இந்த மைனாரிட்டி சமுதாயத்தில் ஐயா பெரியார் ஈவே ராமசாமி அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 100க்கு 6% உள்ள முஸ்லிம்கள் ஒரு கூலி உடல் உழைப்பு வேலையும் செய்யாமல் அவர்கள் பெண்கள் நம் மனிதர்கள் கண்ணுக்கே தென்படக்கூடாது என்கிற நிலையிலும் பிச்சை எடுப்பவன் வீட்டு பெண்கள் உட்பட கோஷா முறையில் உழைப்பில்லாமலும் வாழும் முறையை இந்த நாட்டில் அனுபவிக்கிறார்கள். அதே நேரத்தில் நம் ஆண்களும் பெண்களும் அவர்கள் வீட்டு வேலைக்காரிகளாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாரு. இப்போ இஸ்லாமிய பெண்களை இந்த அளவுக்கு கொச்சைப்படுத்தி ஐயா பெரியார் ஈவே ராமசாமி அவர்கள் தன்னுடைய விடுதலை தலையங்கத்தில் எழுதியிருக்கிறாரு. இதற்கு உங்களுடைய பதில் என்ன? மைனாரிட்டிகளுக்கு அளிக்கும் சலுகையும் உரிமையும் துரோகம், பச்சை துரோகம் என்கின்ற சூழல்களைத்தான் ஈன்றும் வருகிறது. இது இயற்கையான பண்பு அல்லது விதி. பார்ப்பானுக்கு பயந்தும் முஸ்லிம்களுக்கு அதிக இடம் கொடுத்தும் வந்தோம். அதன் பலனை இன்று அனுபவிக்கிறோம். இது சாணியை மிதிக்க அசிங்கப்பட்டு மலத்தின் மீது காலை வைக்க நேர்ந்த பழமொழியாக முடிந்தது அப்படின்னு அதே மைனாரிட்டி சமுதாயத்தினுடைய அறிக்கையில அந்த தலையங்கத்தில் 6/3/1962 இப்படி இஸ்லாமியர்களை மலத்தோடு ஒப்பிடுறாரு. இதற்கு உங்கள் இருவரின் பதில் என்ன?